அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் நடைபெறுகிற நேரலை கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான மார்க்க ரீதியான சந்தேகங்களை தங்களுடைய கேள்விகளாக அனுப்பி இதன் மூலமாக பதிலை பெற்று இன்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நடைபெறுகிற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அனைவரும் துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்துடைய முதல் கேள்வி மதுரையிலிருந்து ஒரு சகோதரர் அனுப்பியிருக்கிறாங்க. சஜிதா சஹு எவ்வாறு செய்ய வேண்டும், துவா இருந்தால் கூறவும் அப்படின்னு சொல்றாங்க. சஜிதா சஹு அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும், தொழுகையில தவறுதல் ஏற்பட்டு விட்டால் மறதிக்காக வேண்டி நாம் செய்கிற சஜிதாவுக்கு தான் சஜிதா சஹு, அதாவது மறதிக்காக செய்யப்படுகிற சஜிதா என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த சஜிதாவை நம்ம எப்படி செய்யணும், அதுக்கு ஏதேனும் பிரத்யேகமான துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சஜிதாவை பொறுத்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல 2-3 வகையில இந்த சஜிதாவை செஞ்சிருக்கிறாங்க. அது எப்படின்னா, ஒருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 ரக்காயத் தொழுகையில 2வது ரக்காயத்துல உட்காராமலே எழுந்துட்டாங்க 3வது ரக்காயத்துக்கு. இந்த செய்தியெல்லாம் முஸ்லிம் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. 2வது ரக்காயத்துல பொதுவா நம்ம உட்காருவோம். 4 ரக்காயத் தொழுகிறோம் அப்படின்னா லுஹரோ அசரோ இஷாவோ தொழுதா நம்ம 2வது ரக்காயத்துல உட்காந்து அத்தைஹியாத் ஓதிட்டு தான் 3வது ரக்காயத்துக்கு எழுந்திருப்போம். ஆனா இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, அப்படி உட்காராமலேயே மறதியின் காரணமா எழுந்துட்டாங்க. 4வது ரக்காயத்தோட இருப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதா சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே செய்யற போல 2 சஜிதாக்களை செய்து விட்டு சலாம் கொடுத்தாங்க அப்படின்ற செய்தி முஸ்லிம் புகாரில நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வது ரக்காயத்துல உட்காரல அப்படின்றத அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம உட்காரணும், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், இந்த தப்புக்கான பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு அத்தைஹியாத் ஓதுறாங்க. சலாம் கொடுக்கிறதுக்கு முன்பாக 2 சஜிதாக்கள் செய்துட்டு சலாம் கொடுக்கறாங்க. அப்ப தொழுகையிலே ஏதாவது மறதி ஏற்பட்டு விட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த சஜிதாவை செய்துவிட்டு சலாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம தொழுகையில் ஏற்பட்ட குறைபாடுக்கான பரிகாரமாக அது ஆயிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, தொழுகையில ஷைத்தான் உங்களுக்கு ஏதாவது தீண்டுதல் ஏற்படுத்தி நான் 3 ரக்காயத் தொழுதமா 4 ரக்காயத் தொழுதமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க 3 உறுதிப்படுத்திக்கிடுங்க. ஏன்னா 3ஆ 4ஆ அப்படின்றத உங்களுக்கு கன்ஃபியூஸ். இப்ப நீங்க 3 உறுதிப்படுத்திக்கிட்டு இன்னொரு ரக்காயத்தை எழுந்து 4வது ரக்காயத்தை தொழுதுட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக 2 சஜிதாக்களை செய்யுங்க. அந்த சஜிதா என்பது மறதிக்கு ஏற்பட்ட பரிகாரமாகவும், ஷைத்தான் உங்களுக்கு ஏதாவது தீண்டுதல் ஏற்படுத்தியிருந்தால் அதற்கு அவனுக்கு பதிலடியாகவும் இந்த சஜிதா ஆயிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சஜிதாவுடைய சஹு செய்வது என்பது மறதிக்கான ஒரு பரிகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த சஜிதாவுல என்ன துவா ஓதுறது அப்படின்னா, அதுக்குன்னு பிரத்யேகமா எந்த துவாவும் ரசூலுல்லாஹ் சொல்லல. எப்பயும் ஓதுற மாதிரி நம்ம சஜிதாவுல எப்படி செய்வோம், சுபான ரப்பில் ஆலா சுபான ரப்பில் ஆலான்னு எப்படி ஓதுவோமோ அது போலவான துவாக்களை நம்ம ஓதிக்கலாம். வேற ஏதாவது மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேட்கறதா இருந்தா கேட்டுக்கலாமே தவிர பிரத்யேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவா என்று நமக்கு சொல்லவில்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது தொழுகையினுடைய ரக்காத்து கூடி விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தொழுகையை 4 ரக்காத் தொழுகிறதுக்கு 2 ரக்காத் தொழுதுட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த 2 ரக்காத் தொழுதுட்டாங்களே அப்படின்னு மக்கள்லாம் ஒரு கன்ஃபியூஸ்ல கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கறாங்க. துல் யதைன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கை நீளமா உள்ளவர். அவர்கிட்ட என்ன செய்யறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தொழுகை ஏதாவது குறைக்கப்பட்டு விட்டுருச்சா அல்ல சட்டத்துல எதுவும் மாற்றம் ஏற்பட்டுச்சான்னு கேட்கறாங்க. இல்லையே, தொழுகையில எந்த குறைபாடும் ஏற்படவும் இல்ல, சட்டத்திலையும் எந்த மாற்றம் ஏற்படல அப்படின்றாங்க. இல்ல, நீங்க 4 ரக்காத் தொழுகைக்கு 2 ரக்காத் தான் தொழு வச்சீங்க அப்படின்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு மீண்டும் போறாங்க. போய் தொழுகை வச்ச இடத்துல 2 ரக்காத்தை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு மீண்டும் 2 சஜிதாவை செஞ்சுட்டு சலாம் கொடுத்தாங்க. அப்போ தொழுகையில ரக்காயத்தை குறைச்சு விட்டோம்னா தொழுகையை நடத்தி முடிச்சுட்டு மறதியை விடுபட்டுச்சு இல்லையா, அந்த தொழுகையை தொழுதுட்டு சலாம் கொடுத்து விட்டு 2 சஜிதாக்களை செஞ்சு மீண்டும் சலாம் கொடுக்கணும் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. அப்போ தொழுகைக்குள்ள மறதி ஏற்பட்டால் தொழுகைக்குள்ளேயே சஜிதா,
தொழுகையில குறைச்சி ஏதாவது தொழுது விட்டோம் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி மீண்டும் விடுபட்டதை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு மீண்டும் சஜிதா, இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு சொல்லி தந்தாங்க. துவா எதையும் பிரத்யேகமாக சொல்லவில்லை. ஆகையினால் நாம எப்பயும் ஓதுகிற துவாவே ஓதினால் போதுமானது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கேட்கிறாங்க, சென்னையில இருந்து அகமத் அப்படின்றவங்க, தொழுகை முடிவும் தருவாயில் நான் மஸ்ஜிதுக்குள் தாமதமாக செல்லும் போது இமாம் கடைசி ரக்காத்தில் இருக்கிறார். நான் தொழுகையில் கலந்து கொள்ள அத்தஹியாத்தில் அமரும் போது இமாம் சலாம் கூறிவிட்டார். இப்பொழுது இது ஜமாத் தொழுகையாக கருதப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க லேட்டா வராங்க, அவங்க அத்தஹியாத்துல கடைசி ரக்காயத்துல இமாம் உட்கார்ந்துருக்காப்ல, இவங்க சேர்ந்துக்கலான்னு வராங்க. அவர் உட்கார்ற நேரத்துல இமாம் சலாம் கொடுத்துட்டாரு. இப்ப இது ஜமாத்துல சேருமா சேராதான்னு கேட்கிறாங்க. அவரு சலாம் கொடுப்பதற்கு முன்பாகவே உட்கார்ந்து இருந்தாருன்னா அந்த ஜமாத்துடைய நன்மை அவர் கிடைக்கும். சலாம் கொடுத்துட்டாங்க, இவங்க உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜமாத்துடைய நன்மை அவங்களுக்கு கிடைக்காது. அந்த சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அவங்க உட்கார்ந்தாங்கன்னா அல்லாஹ் நாடினா அவங்களுக்கு அந்த ஜமாத்துடைய நன்மை உண்டு, இல்லை என்றால் கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு ரக்காயத்துடைய நன்மை எப்ப கிடைக்கும்? ஒரு இமாம் தொழுதுகிட்டு இருக்காரு, அவங்க ருக்குல போய் இமாம் நிக்கிறாப்ல, இவங்க வேகமா வராங்க, அவருக்கு அந்த ரக்காயத்து சேர நேரத்திலே ருக்குலே போய் தொழுகை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ரக்காயத்து கிடைச்சிரும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாகவே இவங்க போய் ருக்குலே அல்லாஹ் சேர்ந்துட்டாப்லனா அந்த ரக்காயத்து அவங்களுக்கு கிடைக்கும். ருக்குல இருந்து எழுந்துட்டாங்க அப்படின்னா ரக்காயத்து கிடைக்காம போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ருக்குவை அடைந்து விட்டாரோ அவர் ரக்காயத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில ருக்கு அடைந்தால் அவருக்கு அந்த ஒரு ரக்காயத்து கிடைக்கும். கடைசி அமர்வில் அவருக்கு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த ஜமாத்து நன்மை கிடைக்கும். இவர் உட்கார்ற நேரத்தில் அவங்க சலாம் கொடுத்து முடிச்சு விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அடுத்து இன்னொரு கேள்வி அவங்களே கேட்கிறாங்க, இமாம் இரண்டாவது ரக்காயத்தில் ருக்குவை முடித்து விட்டாலோ அல்லது சுஜூதில் இருக்கும் போதோ தொழுகையில் கலந்து கொள்ள நான் இரண்டாவது ரக்காயத்தில் சேர்ந்து தொழ வேண்டுமா? ஏனெனில் நான் மீண்டும் இரண்டாவது ரக்காயத் தொழ வேண்டும் அல்லது மூன்றாவது ரக்காயத்தை ஆரம்பிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒருத்தர் ரெண்டாவது ரக்காயத்துடைய ருக்குல இருக்கிறாங்க, நீங்க ருக்குவிலே போய் சேர்ந்துட்டீங்கன்னா ரெண்டாவது ரக்காயத்துடைய ருக்கு கிடைக்கும். இல்ல அவங்க ருக்குல இருந்து எழுந்து சமயம்லாம் சொல்லிட்டாங்க, ரெண்டாவது ரக்காயத்துடைய சைதாக்கு போயிட்டாங்க, சைதாவுடைய முடிவு முடிஞ்சு அத்தையாத்துல உட்காந்துருக்காங்கன்னா நீங்க போய் அத்தையாத்தில போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். ரக்காயத்து கிடைக்காட்டாலும் கூட ஜமாத்து நடக்கக்கூடிய ஜமாத்திலே கலந்து கொண்டால் ஜமாத்துடைய நன்மை நமக்கு உண்டு இல்லையா? அந்த வகையில அது 2 ரக்காயத் தொழுகையா இருக்கலாம், 3 ரக்காயத் தொழுகையா இருக்கலாம், 4 ரக்காயத் தொழுகையா இருக்கலாம். எந்த தொழுகையா இருந்தாலும் என்ன இருப்புல எந்த நிலையில இமாம் இருக்கிறாரோ அந்த நிலையில நீங்க போய் தாராளமா கலந்துக்கலாம். ருக்குல இருந்து எழுந்திட்டால் நமக்கு ரக்காயத்து கிடைக்காது, ஆனா ஜமாத்துடைய நன்மை உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 ரக்காயத்தை முடிச்சிட்டாங்களா, நீங்க அடுத்து என்ன செய்யுங்க, சலாம் கொடுத்துட்டாங்கன்னா எழுந்து நீங்க தொழுகை ஆரம்பிச்சுங்க, அது உங்களுக்கு முதல் ரக்காயத் ஆயிடும். இல்ல 4 ரக்காயத் தொழுகையா இருந்துச்சு, இமாம் மீண்டும் 3வது ரக்காயத்துக்கு எழுந்தாருன்னா உங்களுக்கு அது முதல் ரக்காயத் ஆயிடும். அந்த அடிப்படையில நீங்க தாராளமா என்ன செய்யலாம், ஜமாத்துல போய் கலந்து உட்கார்ந்துடலாமே தவிர காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, துபாயில நான் பணிபுரிகிறேன், என்னுடைய பெயர் அஸ்லம், ஹவாலா உண்டியல் மூலம் ஊருக்கு பணம் அனுப்புவது ஹலாலா ஹராமா என்று எனக்கு தெரிவிக்கவும் அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஹவாலா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹவாலா அப்படின்னா சில பேர் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்துற மாதிரியோ வேற ஏதாவது மார்க்கத்துக்கு எதிரானவோ சட்டத்துக்கு எதிரானவோ பொருட்கள் கடத்தி ஒரு பெரும் பாரதூரமான குற்றம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த ஹவாலா முறை அப்படின்றது வெளிநாட்டுல இருந்து பணத்தை அனுப்புவதோ அல்லது ஒரு பொருளை வாங்கி கொள்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு வழிமுறை. அரசாங்கத்தின் மூலியமாக சட்ட ரீதியா வந்தா வரி கொள்ள வரி வாங்குறான். அந்த கொள்ள வரியிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வகையான வரியை அமைச்சிருப்பான். ஆனா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு 30% வரைக்கும் வரியை வசூல் பண்றான். அப்ப 30% அவன் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா எவ்வளவு அவனுக்கு 30% அப்படின்னா கணக்கு பண்ணுங்களேன், கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் போயிடும். 3,000 ரூபாய் போனா 7,000 வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? இங்க இருந்து வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருமே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது கிடையாது. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய சவர்கள் சில பேர் இருப்பாங்க, அது ஒரு செக்டார், படிச்சவங்க பெரிய அதிகாரத்துல உள்ளவங்க. ஆனா அன்றாடம் காட்சிக்கு மாதிரி வேலை செய்யறவங்க, டிரைவர் வேலை, கிளீனிங் வேலை, பொரோட்டா மாஸ்டர், அந்த வேலை இந்த வேலை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு 20,000 30,000 40,000 இந்த மாதிரி சம்பளம் இருக்கும். ரூமுக்கு கொடுத்துருவாங்க, அங்கிட்டு உள்ள செலவுகள்லாம் அவங்க பார்க்கணும். இப்படி ஏன்னு இருக்கிற நேரத்துல ஒரு 20,000 ரூபாய் 25,000 30,000 ஊருக்கு அனுப்புறதா இருந்தா அவர் 10,000 ரூபாய்க்கு மேல அந்த விஷயத்துல இழந்து போறான்னா அப்ப இந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்கலாமா இல்லையான்னா தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். மார்க்க ரீதியா இதுல எந்த தடையும் கிடையாது. இவ்வளவு வரியை நீங்க செலுத்தி தான் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணணும்னு கிடையாது. மார்க்கத்தில் உள்ள சட்டம் என்ன,
நீங்க ஜக்காத்துக்குரியவர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அப்போ நீங்க என்ன செய்யணும்னா 2.5% நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும். 10,000 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா 250 ரூபாய் கட்டணும். அப்ப இதுதான் நமக்கு ஜக்காத்து மார்க்கம் அனுமதித்திருக்கிற வழிமுறை. அப்ப 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா ஒரு 2,500 ரூபாய் ஒரு ஜக்காத்து கொடுக்கணும். இவ்வளவுதான் அவருக்குள்ள விதியை தவிர அவரு எக்கச்சக்கமா 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா அவருக்கு பெரிய பாரமா இருக்கும். இஸ்லாம் ரொம்ப லேசானது. இந்த மார்க்கம் வந்து யாரையும் சிரமப்படுத்தல, அவங்களையும் கஷ்டப்படுத்திக்காம பிறரையும் கஷ்டப்படுத்தாத வழிமுறை இஸ்லாம் சொல்லியிருக்கு. அப்ப இந்த வழிமுறையை அவங்க பயன்படுத்த என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து நம்ம பணத்தை அனுப்புறதுக்கு இந்த ஹவாலா முறையை பயன்படுத்திக்குவோம். வரி கட்டாம அரசாங்கம் தெரியாம அங்க உள்ள சகோதரர்கள் இங்க தொழில் பண்ணவங்கள்ட்ட சொல்லி எங்க வீட்டுல இந்த பணத்தை கொடுத்துருவாங்க, இந்த பொருளை எல்லாம் நாங்க அங்க வாங்கிட்டு இந்த இதுக்கான பொருளாதாரத்தை அங்க கொடுத்துருங்கன்னுவாங்க. இது மாதிரியான வழிமுறைகள்ல பண பரிவர்த்தனை நடக்குமே தவிர வேற இது பெரிய சட்டவிரோதமான காரியமாக நம்ம பார்க்க தேவையில்லை. இவங்க இந்திய சட்டத்துல வரி குறைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது ஒரு பெரிய விரோதமா பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கே தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன வகையிலையும் அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, மறைச்சு ஒழிச்சு பணத்தை வாங்கிக்குவாங்க. எத்தனையோ அதிகாரிகள் அரசு ஊழியத்துல வேலை செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்கலாம் கோடி கோடியா பிடிக்கிறாங்க மாட்டுறாங்கன்னு பாக்குறீங்கல்ல. அவங்களுக்கு தேவை அப்படின்னா காசு தேவைன்னா அவங்க வாங்கிக்குவாங்க, அதை மறைச்சிக்கிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா இதுவே சட்டம் வரும்போது இதை நீ கொடுத்துதான் பண்ணணும் அப்படின்னுவாங்க. அப்ப தனக்குன்னா அது கஷ்டமா தெரியுது, அடுத்த விஷயத்துல மட்டும் சட்டத்தை அப்ளை பண்றாங்க. அப்ப இந்த வழிமுறையத்தான் இவங்க மாத்தி செய்யறாங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இது ரீதியா இது நீங்க பெரிய மன உளைச்சலுக்கு ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்க ரீதியா எந்த ஒரு பெரும் குற்றம் இல்லை. தாராளமா இந்த முறையை நீங்க பயன்படுத்தி பொருளாதாரத்தை நம்ம ஊருக்கு அனுப்பிக்கலாம். அடுத்த ஒரு சவுறு கேட்கிறாங்க, தஞ்சாவூரை சார்ந்தவங்க முகமது நாசர் அப்படின்றவங்க. ஒரு மாற்று மத சகோதரியின் கேள்வி, ஹஜ்ஜு கடமையின் போது குழந்தையை பலி கொடுக்காமல் ஒரு பிராணியை எதற்காக பலி கொடுக்க சொன்னார்? அதுவும் ஒரு உயிர் தானே, குழந்தையை உயிர் தானே, பிராணியும் ஒரு உயிர் தானே, இதுக்கு விளக்கம் தரவும் என்று என்னிடத்தில் கேட்டார். மற்றொரு கேள்வியும் சேர்த்து கேட்டுள்ளார். ஜம்ஜம் தண்ணீர் எப்படி வந்தது, எந்த இடத்தில் வந்தது, எதற்காக அல்லாஹ் அருளினான், இதுதான் கேள்வியின் சாராம்சம், இதற்கு தாங்கள் பதில் தரவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சகோதரி நல்லா சிந்திக்கிறாங்க. மாஷா அல்லா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவங்களுக்கு இஸ்லாத்தை நீங்க எடுத்து நிறைய சொல்லுங்க, திருக்குறானை படிக்க சொல்லுங்க. அவங்க கேட்கிற கேள்வி ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான கேள்விதான். பொதுவாக எல்லா முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கு கூட இந்த சந்தேகம் வரும். அவன் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று சம்பந்தப்பட்ட இந்த செய்தி தான். என்னன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனார் அவங்க ஒரு கனவு காணுவாங்க. கனவு காண்ற நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுடைய மகனாரை போய் அறுக்கிற மாதிரி அவங்களுக்கு கனவு வரும். அது அல்லாஹ்வுடைய கட்டளின் அடிப்படையில தன் மகன்கிட்ட கேட்பாங்க. மகனும் ஒத்துக்கொள்வாரு. இது ஒரு நீண்ட வரலாறு வைங்களா, ஷார்ட்டா சொல்றேன். அவங்க அறுக்கிறதுக்காக வேண்டி போவாங்க. அப்ப இறைவனை சொல்லுவான், இப்ராஹிமே நான் உனக்கு வச்ச சோதனை நீ வந்து பரிபூர்ணமா வெற்றி அடைஞ்சிட்ட, நீ இதுக்கு பகரமாக ஒரு பலிப்பிராணியை பலியிட்டு அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லுவான். இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபத்தம்மஹுன்ன, இப்ராஹிமுக்கு பல்வேறு சோதனைகளை வச்சோம், அவர் எல்லா சோதனையிலும் பாஸ் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அப்ப இந்த நேரத்துல ஒரு பிள்ளையை போய் அறுக்குறாங்களே, ஒரு அறுக்க சொன்னாரு, அதுக்கு மாத்தமா இந்த பிராணியை அறுக்கிறதும் ஒரு உயிர் தானே, அந்த உயிரை வேணான்னா இந்த உயிரையும் வேணான்னு தான் சொல்லியிருக்கணும், ஏன் பிள்ளையை விட்டுட்டு மிருகத்தை அறுக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த சௌரி கேட்கிறாங்க. 2 உயிரும் உயிர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிள்ளையை அறுப்பதும் மாட்டை அறுப்பதும் ஒன்றல்ல. மாடு ஆடு கோழி இது எல்லாமே உயிர் உள்ளதாக இருந்தாலும் இது எல்லாமே மனிதனுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்ற பாவத்துக்குள்ளாகும். ஒரு மனித உயிர் என்பது அவன் ஊருக்கு தேவையானவன், சிந்திக்கிறதுக்கு, செயல்படுறதுக்கு, குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு, அவனை பராமரித்துக் கொள்வதற்கு எல்லாமே தேவையான ஒரு விஷயம். அது நிறைய செய்திகளுக்குள்ள இருக்குன்னு வைங்களேன். ஆனா அதே நேரத்துல ஒரு மிருகத்தை பலியிட்டோம்னு சொன்னா அதுக்கு பரிகாரமா செய்யப்படுகிற ஒரு விஷயத்தை இறைவன் அவன் நுட்பமானவன், அறிவாளி. அவன் அறிவு இல்லாம எந்த விஷயத்த சொல்ல மாட்டான். அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது மனிதனுடைய தேவைக்காக படைக்கப்பட்டது. அவன் அந்த உயிரை பலியிடுவதனால அவங்களுடைய உணவுக்காக வேண்டி அது பயன்பட்டுரும். இந்த உயிரை நம்ம பலியிடுறதுனால அது உணவுக்காக பயன்படுகிற பொருள் அல்ல. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட், உன்னுடைய உறுதி நம்பிக்கைத்தன்மை எப்படி இருக்கு, இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றத நீங்க வாயால சொல்றீங்களா அல்லது வாழ்க்கையில செய்றீங்களா? இறைவன் டெஸ்ட் எப்படி வச்சிருக்கிறான்? நீங்கள் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இப்ராஹிம் அஸ்லீம் என்று நான் சொன்னேன், அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், இறைவன் கட்டுப்படு என்று சொன்னான். உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, நான் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவன் ஆகிவிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்றான், குர்ஆன் சொல்லுது. அப்ப நீ கட்டுப்பட்டது உண்மையா என்பதை இறைவன் சோதிக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த பாக்குறான். அப்ப அவர் கூட்டு போறாரு, அறுக்க போடும்போது வேணாம்பா நீ அதுக்கு பதிலா இதாரு அப்படின்னா, இது ஒரு உயிராக இருந்தாலும் மனிதனுடைய தேவைக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிற பொருள் என்ற அடிப்படையில அதுவும் இதுவும் ஒன்றல்ல. தாராளமாக இதை நாம அறுத்து பலிட்டு சாப்பிடலாம். எந்த அளவுக்குன்னா, நீங்க இதை தானே உயிர்னு நீங்க பாக்குறீங்க, தண்ணி குடிக்கிறீங்கல்ல, தண்ணியில உயிர் இல்லைன்னு சொல்றீங்களா?
தண்ணியில பாக்டீரியா இருக்கு, அதுல பாக்டீரியாவுடைய உயிர் இருக்குது. அப்ப உயிரை கொள்வதாக இருந்தால் எல்லாத்துக்கும் நீங்க சமமான உயிரா பார்க்கணும். தண்ணியில வந்து பாக்டீரியா உயிர் இருக்குது, கீரைகள்ல உயிர் இருக்குது, காய்கறிகள்ல உயிர் இருக்கு. இன்னைக்கு உள்ள விஞ்ஞானம் எல்லாம் உயிர் இருக்கிறதுனால தான் வளருது. அந்த உயிர் நம்மள மாதிரி பேசல நடக்கல வைக்கல அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த உயிர் வளருது அப்படின்னா அதுக்கு உயிர் இருந்தாதான் வளரும். காய்கறிகள் உயிர் இருக்கு, தண்ணியில உயிர் இருக்கு, கீரையில உயிர் இருக்குது, பழங்கள்ல உயிர் இருக்குது. அப்ப எல்லாத்திலுமே மரஞ்செடி கொடியில கூட உயிர் உள்ளதுனாலதான் அது வளருது என்று விஞ்ஞானம் சொல்றதுன்னா அப்ப எதையுமே சாப்பிடக்கூடாது நம்ம. அப்ப உங்க பார்வை எப்படி இருக்கணும்? இதையும் சாப்பிடக்கூடாது என்றால் இதையும் சாப்பிடக்கூடாது. இதுல உள்ள குட்டி உயிரா இருக்கலாம், இது பெரிய உயிரா இருக்கலாம். இதுதான் வித்தியாசம். உயிர் என்பது எல்லாமே ஒண்ணுதான். அப்ப நீங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்ப உயிர் என்பது எல்லாத்திலும் இருக்கிறது. அது வந்து இதுல வந்து பெருசா தெரியுது, இதுல குட்டிக்கானா இருக்கனால நமக்கு தெரியல. அப்ப உயிர் இல்லாம எந்த ஒரு பொருளும் வளரவே வளராது. உயிரற்ற பொருள் இந்த போன் அப்படியே வச்சா இங்கனே கிடக்கும். ஆனா ஒரு விதையை போட்டா அந்த உயிர் உள்ள அந்த விதை வந்து மண்ணுக்குள்ள போட்டவனே அது மண்ணை பிளந்துகிட்டு வளர்ந்து வருதா இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞான உயிர் இருக்குன்னு சொல்லுது, நிறைய விஷயத்த இன்னைக்கு ஆய்வு பண்ணி சொல்றான். அது நிறைய மகர்ந்த சேகை நடக்கிறது, அது வளர்றது, ஒரு பறவைகள் இன்னொரு அந்த விதையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் போடுறது. தேனீக்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த தேனீகளுடைய அவங்களுடைய அந்த மகரந்த சேர்க்கையை உண்டாக்குறதுக்காக பாடுபடுறது. இப்படின்னு செடி, மரம், கொடி, ஆடு, மாடு எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த உலகத்துடைய எல்லா வளர்ச்சிக்கான உயிர்கள் உள்ள பொருட்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. அந்த வகையில இது உயிர் என்பதற்காக வேண்டி இதை அவாய்ட் பண்ண சொன்னா அதையும் அவாய்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயமான விஷயம் அல்ல. அந்த உயிர் மனித உயிர், இது மிருகத்துடைய உயிர். மிருகம் என்பது மனிதனுக்கு தேவைப்படுகிற விஷயம். அதனால் நம்ம தாராளமா அதை அறுத்து சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. உலகத்துல நம்ம தேவைக்காகத்தான் எல்லா வகையான படைப்பனும் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்துக்கு உள்ளாக மாட்டீங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இன்னொரு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, ஜம்ஜம் தண்ணீர் எப்படி வந்துச்சு, அது எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யாருக்காக வந்துச்சுன்னு கேட்கறாங்க. இதுவும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சம்பந்தப்பட்டதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ரெண்டு பேரையும் கொண்டு போய் மக்கா இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மக்கா என்ற அந்த நகரத்துல வனாந்தரத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. இறைவனுடைய கட்டளை அடிப்படையில உன் மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் நீ விட்டுரு அப்படின்னு ஒண்ணு. இப்ராஹிம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்க வந்து குழந்தைக்கு வந்து பசியில வந்து துடிக்குது. ஏன்னா வயசான காலத்துல தானே இறைவன் குழந்தை கொடுத்தான், அவங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய சக்தி எல்லாம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அவங்களுக்கும் தண்ணி தேவைப்பட்டிருக்குது. தண்ணி குடிச்சாதானே அவங்களுக்கு பாலும் கிடைக்கும். பால் கிடைச்சாலும் கூட அவங்களுக்கும் தண்ணி குடிச்சாதான் அடுத்து பிள்ளைக்கு பால் கிடைக்கும். அவங்க உயிரையும் காப்பாத்திக்கணும், பிள்ளை உயிரையும் காப்பாத்துறதுக்காக வேண்டி வனாந்தரத்துல எதுவுமே இல்லைன்னு தண்ணிக்காக வேண்டி தவிச்சு என்ன செய்யறாங்க, சஃபா மருவா என்ற மலைக்கு இடையில 7 முறை ஓடினாங்க அப்படின்றத வரலாற்றுல பாக்குறோம். இங்கிட்டும் அங்கிட்டுமா போறாங்க, கால் நீர் மாதிரி தெரிகிறது, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. கடைசியில இறைவன் என்ன செய்யறான்னா, வானவர் ஏஞ்சல்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த வானவர்களை இறக்கி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ரெக்கைகள்ல பூமியில அடிக்கிறாங்க. அந்த பூமியிலிருந்து நீருற்று பீருற்று வெளியே வந்துச்சு. அதுல இருந்து என்னது, பூமியை பழந்துகிட்டு மேல வந்து தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அதை பாதுகாத்து வச்சு அவங்களும் குடிச்சு அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவங்க பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் கொடுத்தாங்க அப்படின்றது வரலாறு. அப்போ இதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துக்காகவே இறைவனுடைய அற்புத நீராக உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு உண்டான அந்த தண்ணி இன்னைக்கு வரைக்கும் வற்றா பெரும் நீராக வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு மக்கா ஃபுல்லா அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. வருகிற ஹாஜிகளுக்கு எல்லாருக்கும் அங்க போயிட்டு புனித யாத்திரை செஞ்சுட்டு வர எல்லாருமே லிட்டரா அள்ளிக்கிட்டு உலகம் ஃபுல்லா போறாங்க. என்னைக்கு போறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் ஊருக்கு அழுகிட்டு போறாங்க. இன்னமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டு முழுக்க போய்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட அற்புதம் வனாந்தர காட்டுல பாலைவனத்துல உண்டாகிறது என்பது பேர் அற்புதம். யாராலையுமே சிந்திச்சு பார்க்க முடியல. என்னடா இது, தண்ணிக்கு தவிக்கிற இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய தண்ணி, எந்த போரையும் போடல, யாரும் நோண்டல, இல்லாம வந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி ஊற்றுல இருந்து வந்துகிட்டே இருக்குது. இப்ப போரை போட்டு எல்லா வகையிலும் சப்ளை பண்றாங்க தவிர அன்னைக்கு எப்படி வந்திருக்கும், அன்னைக்கு அந்த பூமியில இருந்தானே வந்திருக்குது. அப்ப எல்லாமே இவ்வளவு பயன்பாட்டுக்கு வருது. இன்னும் கேட்டால் அந்த தண்ணியுடைய அற்புதம் என்னன்னீங்கன்னா, எத்தனை நாள் வச்சாலும் கெட்டு போவாது. உலகத்துல எந்த தண்ணியும் அப்படி வைக்க முடியாது. வச்சீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு போட்டு மருந்து போட்டு வச்சாலும் ஒரு 6 மாசம் 3 மாசம் 1 வருஷம் அப்படி பாதுகாக்கலாமே தவிர, இந்த தண்ணி எத்தனை நாள் வச்சாலும் கூட அப்படியே இருந்த மீனுக்கு அப்படியே இருக்கு, எந்த கலப்படமும் இல்லை.
இதெல்லாம் அற்புதத்திலும் வேறு அற்புதம், சிந்திச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளது. இது இறைவனுடைய அற்புதத்தால் மட்டுமே நடந்திருக்கு என்பதற்கான இஸ்லாத்தை உண்மைப்படுத்துகிற ஒரு உண்மை வரலாறும் இதற்குள்ளே நுழைஞ்சிருக்கிறது. இதுவும் அவருடைய குடும்பம் சார்ந்துதான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுங்க. அடுத்து குவைத்தில் இருந்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, பேர் போட்டிருக்காங்க, நூர் பாய் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. குவைத்திலிருந்து ஆடம்பரம் திருமணம் கூடாது என்று மேடையில் பேசிவிட்டு அவர்களே ஆடம்பரமாக திருமணம் செய்கிறார்கள். திருமணத்திற்கு முன் நடக்கும் நிச்சயம் அது கூட ஆடம்பரமாகத்தான் செய்கிறார்கள். அப்போ மேடையில் சொல்பவர்களுக்கு நபி வழி இல்லையா? உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய கேள்வியா தான் இருக்கு. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்ற மாதிரி லிம தகூலூன மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள். கபர மக்த இந்தல்லாஹி அன்தகூலு மாலா தஃபாலூன், ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் அது கடும் கோபத்திற்கு உள்ளானதாக இருக்கிறது அப்படின்னு திருமறை குரான் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது வேதத்தை நீங்களே படித்து கொண்டு தங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்களா அப்படியே அல்லாஹ் கேட்கறான். வேதத்தை படிக்கிறீங்க, அதுல உள்ள செய்தியெல்லாம் சிந்திக்கிறீங்க, ஆனா நீங்க மக்களுக்கு நன்மை ஏவுறீங்க, உங்களை மறந்துடுறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நம்ம சொன்ன மாதிரி நடக்கல அப்படின்றத அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுறான். அப்படி சொல்லிவிட்டு அது மாதிரி நீங்க செய்யலனாலும் அல்லாஹ்விடத்துல கடும் கோபத்திற்கு உள்ளானதா ஆயிடும் அப்படின்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். இப்ப இவங்களும் இந்த சகோதரர் அப்படி கேட்கறாங்க, மேடையில பேசுறாங்க ஆடம்பர திருமணம் செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நிச்சயதார்த்தத்துல ஆடம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, இத மாதிரி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அல்லாஹுடைய பயம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். சொல்லு ஒண்ணும் செயல் ஒண்ணுமாக அவங்க வாழ்றாங்க. அப்படி வாழக்கூடிய சகோதரர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடி எதை நாம் சொல்லுகிறோமோ அதையே இந்த உலகத்தை நடைமுறைப்படுத்துற நன்மக்களாக இறைவன் ஆக்கணும் அப்படின்னு துவா செய்யும். நீங்க அவங்கள பார்க்காதீங்க. கேட்கக்கூடிய சகோதரர் நூறு ரூபாய்க்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க அவங்க தப்புதான் அப்படி சொல்லிட்டு அப்படி செஞ்சாங்கன்னா அது தப்புதான். ஆனா நீங்க பாக்குறது யாரை பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தையும் தான் நம்ம பார்க்கணும். சொல்றவங்களை பார்க்காதீங்க. சொல்ற செய்தியில எது உண்மையா இருக்கு, அல்லாஹ் சொன்னால் அது பொய் இருக்காது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது சத்தியமாக தான் இருக்கும். அப்ப அதை நம் வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டு அது போல செய்பவர்கள் திருந்துறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துங்க. இப்படி நீங்க சொல்றீங்களே அது நீங்களே செய்யாம இருந்தா மக்கள்கிட்ட எப்படி எடுபடும், அல்லாஹ்விடத்திலும் குற்றமாயி சமுதாயத்திலேயே அது குற்றமாயிடுமே அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய மனிதர்களாகவும் இதை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம் வாழ்க்கையில் நாம் எதை பேசுகிறோமோ அதையே நடைமுறைப்படுத்துற நன்மக்களாக இருக்கணும். ஏன்னா அதுதான் மக்கள் முன்மாதிரியா பாக்குறாங்க. நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, தாயிகள் சொல்றாங்க, ஆலிம்கள் சொல்றாங்கன்னா அவங்க அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அப்படி நாம் அதில் முதல் முனைப்பை இருந்தாதான் மக்களும் இப்படி இருப்பாங்க. நான் மக்களுக்கு சொல்லுவேன், மேடையில பேசுவேன், ஆனா வாழ்நாள் நான் அதை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னா மக்கள் நம்ம மேல நம்பிக்கை எடுத்துருவாங்க. இவங்க வெறும் பேச்சு தான் இவங்கள்ட்ட இருக்குமே தவிர செயல் இருக்காது அப்படின்னு மக்களும் ஒதுக்கிடுவாங்க. அல்லாஹ்வும் நம்மளை நாளை மறுமையில ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க, நாளை மறுமையில சில பேர் தங்களுடைய குடல்களை அப்படியே தாங்கி கொண்டு, அப்படி தொங்குமா, குடல் வெளியே தொங்குமா, அதை அவர்கள் தாங்கி கொண்டு அப்படி செக்கு சுத்தி வர மாதிரி சுத்தி வருவாங்க. செக்கு மாடு சுத்தி வரும்ல, அது மாதிரி அவங்க சுத்தி வருவாங்க. அப்ப இவங்க யாருன்னு கேட்கிற நேரத்துல இவங்க உலகத்துல மார்க்கத்தை சொன்னாங்க, ஆனா அவங்க எதுவும் ஃபாலோ பண்ணவே இல்லை, பிறருக்கு பேசினாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கணும். அப்ப அந்த மாதிரியான நிலையெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் எதை நாம் சொல்லுகிறோமோ அதையே நடைமுறைப்படுத்துற நன்மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கணும். அந்த சிந்தனையிலே வாழ்ந்து மரணிக்கிற முஸ்லீம்களாகவும் அல்லாஹ் ஆக்கணும்னு துவா செய்யுங்க. அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, அவங்க பேர் போடல, ஒத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லீஸ் வீடு வசிப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த லீஸு, குத்தகை, ஒத்தி அப்படின்னு பல ஊர்கள்ல பல மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை விவரமா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எப்படி கூடும் கூடாது அப்படின்னா, ஒத்தி அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்களேன், ஒரு 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ், ஒரு 10,000 ரூபாய் வாடகை அப்படின்றது பொதுவா வாடகை வீட்டுக்கு ஒரு நிர்ணயம் பண்றாங்க. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த வாடகை அட்வான்ஸ் முன்ன பின்ன மாறலாம். ஆனா சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்ட்டு ஒரு 4 லட்சம் கொடுங்க, ஒரு 5 லட்சம் கொடுங்கன்னு பணத்தை கேட்பாங்க. சரிங்க, நீங்க பணத்தை கொடுத்தாங்கன்னா நீங்க 2-3 வருஷத்துக்கு வாடகை இல்லாம இருந்துக்கலாம். 3 வருஷத்துக்கு வாடகை கொடுக்க தேவையில்லை. 5 லட்சம் பணத்தை கொடுத்தீங்களா, 3 வருஷம் பயன்படுத்தினீங்களா, வெளியே போகும்போது நீங்க பணத்தை வாங்கிட்டு போயிடலாம், உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை பொறுத்த அளவுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளை நாம் பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கான வாடகை நம்ம கொடுத்துடணும். ஒண்ணு இல்ல அப்படின்னா அமானிதமாக நம்மகிட்ட கொடுத்து ஒப்படைச்சு அந்த பணத்தை வாங்கியிருந்தாங்கன்னா அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அமானித பொருளுக்குள்ள ரூல்ஸ் என்ன, நாம் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தணும்னா அந்த பயன்பாட்டுக்கான கூலியை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடணும்.
உயிர் உள்ள பொருளா இருந்தா ஆடு மாடுகளை நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னா அந்த பராமரிக்கிறதுக்காக அந்த பாலை கறந்து நம்ம குடிச்சுக்கலாம். அது குட்டி போட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த குட்டியில கூட ஷேர் உண்டு. யார் உரிமையாளரோ எனக்கு 1 அப்படின்னா அவங்களுக்கு 2. அதெல்லாம் இஸ்லாம் நமக்கு வரைமுறையை சொல்லுது. அப்படியே நமக்கு மாடை கொடுத்துட்டாங்க, ஆடை கொடுத்துட்டாங்க, பராமரிச்சு பாலை குடிச்சு கொண்டு தான் குட்டியை நான் எடுத்துக்க வேண்டியதானு கிடையாது. அதுக்கும் சில விதிமுறைகளை வரைமுறைகளை இஸ்லாம் நமக்கு போடுது. இப்ப பராமரிச்சுக்குப்பா, பாலை குடிச்சுக்கிறீங்க கறந்து, ஏன்னா அது உயிர் உள்ளது, பால் வேஸ்டா போயிடும். தேவைப்படுற நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்டுக்கோ மாட்டுக்கோ போக மீதி உள்ள பாலை நம்ம பிரிஞ்சு நம்ம கறந்து குடிச்சுக்கலாம், மார்க்கத்து குற்றம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் அந்த குட்டி போடுறதுன்னு சொன்னா அந்த குட்டியில அவங்களுக்கும் நமக்கு ஷேர் உண்டுன்னு சொல்லுது இஸ்லாம். அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு காசை வாங்கிட்டு 3 வருஷ காலம் நம்ம எந்த பயன்பாடும் இல்லாம நாம வெளியே வந்துட்டு காசை வாங்கிட்டோம்னா 3 வருஷ காலம் பயன்படுத்தியதற்கு நாம் என்ன அவருக்கு கொடுத்தோம்? நம்ம காசு வந்துருச்சு, 3 வருஷம் பயன்படுத்திட்டு வந்துட்டோம். அப்ப அதனால அவருக்கு என்ன லாஜிக்கா சொல்றாங்க, என் பணம் அவருக்கு பயன்பட்டுச்சு இல்ல, 3 வருஷம் என் பணத்தை யூஸ் பண்ணாரு. சரி, இப்ப உன் பணத்தை அவர் வாங்கி யூஸ் பண்ணாரு, எதுக்கு யூஸ் பண்ணாரோ நமக்கு தேவையில்லை. உன் பணத்தை யூஸ் பண்ணாரு, ஆனா மீண்டும் முழுமையா கொடுத்துட்டாருல்ல. ஆனா அந்த வீட்டை 3 வருஷமா நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன பராமரிப்பு செஞ்சோம்? எதுவுமே செய்யல. அதே 3 லட்சம் ரூபாயை போட்டு பேங்க்ல போடுறோம். பேங்க்கார 3 வருஷம் கழிச்சு 3,30,000 ரூபாய் நம்ம கையில கொடுத்தான்னா 30,000 ரூபாய் வட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், இது வட்டின்னு. அப்ப அந்த வட்டியாக வரும் பொழுது ஹராம்னு புரிஞ்ச நம்ம அதை வாடகையா கழிஞ்சு போகுது, எதுவுமே நம்ம கொடுக்காம வெளியே வரோம் அப்படின்னும் போது அது லீஸ்ன்னு ஏன் வட்டி நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? அப்ப இதை நீங்க புரிஞ்சுங்க. இதுல சில பேர் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதுல குறைஞ்ச வாடகை கொடுத்துக்கங்க, 1000 ரூபாய் கொடுத்துங்க, 500 ரூபாய் கொடுத்துங்க, அது ஹலால் ஆகிக்கணும்ன்றாங்க. உண்மையிலே அந்த 3 லட்சம் நீங்க கொடுக்கலன்னா 1000 ரூபாய் வாங்குவார் அவரு. 3 லட்சம் கொடுக்கலங்க, 1 லட்சம் கொடுத்துருக்கீங்க, அவர் பெருந்தன்மையா வேணாம் பாய் 10,000 வாடகை மாற நீ 2000 கொடுப்பாய் அப்படின்னா இது பெருந்தன்மை, நன்மை அவர் விட்டு தரான்னு விட்டு போயிடலாம். உங்கள்கிட்ட 1 லட்சம் வாங்குறது பதில் 5 லட்சம் வாங்கிட்டு 1000 ரூபாய் வாங்குறாருன்னா அப்ப 1000 ரூபாய் என்பது நீங்க கூடுதலா கொடுத்த 4 லட்சத்துக்காக கொடுக்கப்படுற வட்டி தான், காசு தானே தவிர 1 லட்சத்துக்காக பெருந்தன்மையா விடுற விஷயம் அல்ல. இப்ப எந்த அளவுக்குலாம் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப லீஸுக்குன்னு இது அதிகமா பணம் கொடுத்து வாடகையை குறைக்கிறதோ அல்லது வாடகை இல்லாம போறதோ ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்கன்னா அட்வான்ஸையே என்ன செய்யறாங்க, ஜாஸ்தியா வாங்குறாங்க. ஜாஸ்தி 4 லட்சம் வாங்குற 1 லட்ச ரூபா வாங்குற இடத்துல 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்குறாங்க. வாடகை நீங்க 2000 கொடுங்க, 4000 கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா லீஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்துறது இல்ல, அட்வான்ஸ் கூட தேவைப்படுது. அந்த கூடுதலா கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 1 லட்சத்துக்கு குறைச்சிக்கிட்டு வாடகை கம்மியா வாங்குறாங்க. அப்ப இது எந்த வகையில போகுதுன்னா, கேட்கறவங்களே நம்ம கூடுதலா அட்வான்ஸை வாங்கிட்டு வாடகை குறைச்சிட்டா அட்வான்ஸ் ஜாஸ்தி போயிடுச்சு அதனால வாடகை குறைஞ்சிச்சு நமக்கு ஜாலி அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சில பேரு வட்டியில பல வகைகளை உருவாக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர்கள் வட்டியும் வியாபாரத்தை போன்றதே என்று சொன்னதனாலேயே ஷைத்தான் தீண்டப்பட்டவர்களை போல் மறுமையில் எழுப்பப்படுவாங்கன்றான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வட்டி வேற வியாபாரம் வரல பிரிக்கல, அதுவும் வியாபாரம் தான், இது வியாபாரம் தானப்பா, வட்டி வாங்குறதும் வியாபாரம் தானே அப்படின்னு சொன்னதுனாலயே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானாங்க அப்படின்னு திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை இறைவன் வளர்க்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால வட்டி என்பது காலத்து காலம் பல ரூபங்கள் எடுக்கும். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வட்டி அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் வாங்கினாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கட்டணும் அப்படின்றதான் ஒரு காலத்துல வட்டின்னு தெரிஞ்சு. இன்னைக்கு வட்டி எந்தெந்த ரூபெல்லாம் வருது தெரியுங்களா? இஎம்ஐ மெத்தடுல பல கோணங்களா பிரிஞ்சிருக்கு. கந்து வட்டின்றாங்க, மீட்டர் வட்டின்றாங்க, ஸ்பீடு வட்டின்றாங்க, இஎம்ஐ வட்டின்றாங்க, இப்படி பல கோணங்கள்ல பல மாதிரி மாறி இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வட்டி விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனமா இருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் ஹலாலும் ஹராமும் மக்கள் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த காலம் எப்படி இருக்கும்னா, எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, இது ஹலாலு ஹராம்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஹலால் தான் எல்லாமே ஹராம் தான்ற மாதிரி மக்கள் ஹலாலையும் ஹராமையும் பிரிந்து பார்க்காத அளவுக்கு ஹராமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாங்கன்ற மாதிரியான ஒரு சூழலை வரும். அது கியாமத் நாளுடைய அடையாளம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வகையில நம்ம புரிஞ்சு இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வட்டி என்று தென்பட்டால் அதிலிருந்து விலகி அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்திலும் ஈமானை பாதுகாத்து மறுமையிலும் வெற்றி அடையலாம் அப்படின்றத புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, சென்னையில இருந்து அப்பாஸ் அப்படின்றவங்க, எல்ஐசி போடுறதுல என்ன தப்பு இருக்கு, பிற்காலத்துல அது உதவுமே, ஏன் அது செஞ்சா மார்க்கத்துல என்ன குற்றமா அப்படின்னு குடும்பத்துல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த விஷயத்திலயும் மக்களுக்கு ஒரு தெளிவு வேணும். மக்கள் நினைக்கிறாங்கன்னா பிற்காலத்துல நமக்கு பொருளாதாரம் வேணும், அதுக்காகவே நம்ம ஒரு சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி தங்க மகள் திட்டம், எல்ஐசி திட்டம், மகளிர் குழு திட்டம், இப்படி நிறைய பேர் வச்சிருக்காங்க. வெரைட்டி ஆஃப் நேம்ஸ் இருக்கு இதுக்கு. அப்ப நிறைய பேர்கள் வச்சு என்ன செய்யறாங்கன்னா, மாசம் மாசம் ஒரு சிறு தொகை தானே, இதுக்கு ஒரு 500 ரூபாய் கட்டுறதோ 1000 ரூபாய் கட்டுறதோ 2000 கட்டுறதோ இப்படியே கட்டிக்கிட்டே வந்தோம்னா
ஒரு 10 வயசுல அந்த பிள்ளைக்கு போட ஆரம்பிச்சோம்னா ஒரு 18 வயசுல இருந்து 20 வயசு 22 வயசு அவங்க ஒரு வேலை வாய்ப்பு போகும்போதோ இல்ல கல்யாணம் முடிக்கும் போதோ அது உதவியா இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா இதுல கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுவும் வந்து மார்க்க ரீதியா ஒரு ஹராமான செயல் தான். எப்படி சொல்றேன்னா, இது வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு இடத்துல கொடுக்குறோம், அந்த இடத்துல 12,000 ரூபாய் நம்ம வந்து திருப்பி வாங்குறாங்க அப்படின்னா அதை வட்டி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். பேங்க்ல ஏன் போய் லோன் வாங்குறது இஸ்லாம் ஹராம்னுது? 10,000 ரூபாய் வாங்கினா 12,000 ரூபாய் கட்டணும். வாங்கினதை விட கூடுதலாக கால அவகாசத்துக்கு பணத்தை நிர்ணயித்தால் அது ஹராம். இப்ப நானே ஒரு பொருள் விற்கிறேன்னு வைங்களேன், இந்த பொருள் விற்கிறேன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை, இந்த போனை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறாரு. அதுவே என்ன செய்யறாரு, ஒரு மாசம் கழிச்சு எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. அப்பயும் நான் 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். ஒரு மாசம் கழிச்சு நீங்க தரேன்றீங்க, அதனால உங்களுக்கு நான் 12,000 ரூபாய்க்கு தரேன், நீங்க ஒரு மாசம் கழிச்சு கொடுங்க அப்படின்னா கால அவகாசத்துக்காக வேண்டி 2,000 ரூபாய் நான் கூட்டி கொடுத்தோம்னா அதை எப்படி நீங்க ஹராம்ன்றீங்க? மார்க்க ஹராம்னு சொல்லுதா இல்லையா? இந்த மாதிரி தான் இந்த பொருளாதாரத்தை வந்து நம்ம எல்ஐசில போடுறேன், தங்க மகள் திட்டத்துல போடுறேன், அந்த திட்டத்துல போடுறேன் அப்படின்னு சொல்லி எதுல போட்டு வச்சாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம கட்டண தொகையை விட கூடுதலாக சேர்த்தான் கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் இன்னைக்கு நிறைய பேர் போட்டு வைக்கிறாங்க. அப்போ இந்த கூடுதலாக தருகிற பணம் என்பது இஸ்லாம் ரீதியாக அது ஹராமா போயிடும். அவங்க வாங்கி கொண்டு போய் சேர்ப்பாங்க, அந்த பணத்தை வச்சு அவங்க ரொட்டேஷன் பண்ணி தொழில் பண்ணி வேலையெல்லாம் பார்த்து நமக்கு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கூடுதல் காசோட தர்றதுனால இது வந்து இஸ்லாமுக்கு ஹராமாக்க சொல்லப்பட்டிருக்குது. இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா நமக்கு ஈமான் தெளிவா இருக்கும். முதல்ல நம்ம யாரை நம்பணும்? அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு மூமினுக்கு இந்த உலக வாழ்க்கை இப்படிப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலை. இந்த உலக வாழ்க்கை வந்து மூமின்களுக்கு சிறைச்சாலை அப்படின்னு சொன்னா அப்ப முஸ்லிமா இருக்கும் பொழுது இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பொருளாதார ரீதியா சிக்கல் வரும், குடும்ப ரீதியா சிக்கல் வரும், நடைமுறை ரீதியா சிக்கல் வரும். எல்லா சிக்கலையும் நாம எதிர்கொண்டு உலகத்தில் உள்ள நெருக்கடியை சமாளிச்சு ஈமானை பாதுகாத்து வாழ்ந்தா அவங்களுக்கு மறுமையில சொர்க்கம். மூமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொர்க்கச்சோலைன்னு சொன்னாங்க. அப்ப காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எப்படி போனால் வாழலாம், என்ன மாதிரி வேணா வாழலாம், மனோயிற்சி அடிப்படையில் வாழலாம் நினைக்கிறவங்க இந்த உலக வாழ்க்கையை சுவைப்பாங்க. இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை கஷ்டம்தான். சொன்னாங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனை நாடிவிட்டால் அது நன்மையை நாடிதான் நினைங்க. உங்களுக்கு நன்மை நாடி இருக்கான், இந்த சோதனை மூலமா உங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். இதனால மறுமையில உங்களுக்கு சொர்க்கத்தை லேசாக்குறான். பண வசதி உள்ளவர்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏழைங்க 500 வருஷத்துக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னா இந்த உலக வாழ்க்கையில பொருளாதார சிக்கல் தான். இன்னொரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த அளவுக்கு சொல்றான்? வாலமு அன்னஹு, மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவுலாதுக்கும் உங்களுக்கு ஃபித்னா சோதனை, உங்களுடைய பொருள் செல்வம் மக்கள் செல்வம் உங்களுக்கு சோதனையானது. அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய மக்கள் செல்வம் பொருள் செல்வம் உங்களுக்கு சோதனைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த பொருளாதாரம் என்பது உலக வாழ்க்கையில சோதனையான ஒண்ணுதான். அது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக வேண்டி நமக்கு பிற்காலத்துல உதவும் அப்படின்றதுக்காக வேண்டி ஹராமில் போய் விழுந்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய வருமானம் ஹராமா இருக்குதோ அவங்களுடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படாது. நம்ம கையேந்து துவா செய்யற வைங்களா, அந்த துவா அங்கீகரிக்கணும்னா என்னுடைய வருமானம் ஹலாலானதா இருக்கும். ஒரு முறை ரசூலா சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு பயணத்துல முற்பட்டு போறாரு, அந்த பயணத்துல புழுதியெல்லாம் உடம்பு ஃபுல்லா அவருக்கு அடைந்திருக்குது. அந்த நிலையில் அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்கிறான். எப்போ தெரியுமா? அவருடைய உணவோ அவருடைய இருப்பிடமோ அவருடைய வருமானமோ ஹராமாக இல்லாத பட்சத்தில், ஹராம் இல்லாத நிலையில் அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படுது. அப்ப ஹராம் சேர்ந்தா நம்ம தொழுகை வணக்கம் கேள்வி எல்லாமே கேள்விக்குறியாயிடும் தெரியும். அப்ப இதை நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில சிரமத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை, நமக்கு சொர்க்கம் தான் லட்சியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் பொருளாதார ரீதியாக சில கூட குறைய சிரமத்தை இருந்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளை சொர்க்கத்துல இலகுவாக உள்ளே நுழைப்பான் என்பதை புரிந்து ஈமானோடு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இதெல்லாம் தூக்கி எறிங்க. இதெல்லாம் நம்ம காப்ப அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தா பொருளாதாரத்தை எப்படி வேணும் அல்லாஹ் கொட்டுவான். அல்லாஹ் சொல்றான், ஒரு ரப்பி, அல்லாஹ் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, அவனுடைய இறைவன் எபுசுது ரிஸ்க் லிமன் யஷா வ யக்திர், அல்லாஹ் தான் நாடியோருக்கு பொருளாதாரத்தை தாராளமாக குறைச்சு கொடுக்கிறான் அப்படின்னு மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றான். அந்த வகையில பொருளாதாரத்தை கொடுப்பதும் அவனே, அதை எடுப்பதும் அவனே என்பதை புரிஞ்சோம்னா இந்த மாதிரியான ஒரு தவறான சிந்தனைகள்லாம் நம்ம ஈமானை இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து ஒரு சகோதரி கேட்கிறாங்க, அவங்க பேர் போடல, என்ன கேள்வி அப்படின்னா, ஆண்கள் வெள்ளி அணியலாம், செயின் மோதிரம் கை செயின் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க, அணிவது போல பிளாட்டினம் அணியலாம், அணி இஸ்லாத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. தங்கத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹராம்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்கம் இல்லாத நீங்க வந்து பிளாட்டினம் போடுறதோ
வேற ஏதாவது பொருளை நம்ம பயன்படுத்திக்கிறதோ மார்க்கத்துல தடை கிடையாது. தாராளமா என்ன செய்யலாம், பிளாட்டினத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அது மார்க்கத்துல நமக்கு தடுக்கப்பட்டது இல்லை. தங்கத்தை ஆண்கள் அணிய வேண்டாம், அது அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்து விட்டான். இந்த உலகத்துல யாரு பட்டாடையும் தங்கத்தையும் அணிகிறாங்களோ நாளை மறுமையில சொர்க்கத்துல அது அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில தங்கத்தை நாம் தவிர்த்து விட்டு பிளாட்டினத்தை ஒருத்தர் பயன்படுத்தினார் என்று சொன்னால் மார்க்கத்திலே அது தடுக்கப்பட்ட செயல் இல்லை என்பதை புரிஞ்சுக்கங்க. இன்னொரு கேள்வி அவங்களே சேர்த்து கேட்கிறாங்க. ஒருவர் தொழுது கொண்டு இருக்கும் போது குறுக்கே போகக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. அதனுடைய எல்லை சரிதா செய்யும் இடைவெளியா அல்லது வேறு எதுவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்கிறாங்க. நிறைய பேர் இது நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம். தொழுதுட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் குறுக்குல தாண்டி போயிட்டாங்கன்னா நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம தடுத்துடலாம். தூரமா போயிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளை தாண்டி தூரமா போறாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஐயோ குறுக்க போயிட்டாங்களேன்னு மனசுக்குள்ள ஒரு வகையான அவங்களுக்கு நம்ம தொழுகையில குறுக்க போயிட்டாங்களேன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்படும். இதை பொறுத்த அளவுக்கு நமக்கு தெளிவா சொல்லப்பட்டது என்னன்னா, ஒருவர் தொழுகிறார், தொழுகும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு குறுக்கே போனால் நீங்க அவங்களை தடுங்கள். எந்த அளவுக்கு தடுங்க, அவங்ககிட்ட நீங்க சண்டை இடுங்கன்ற அளவுக்கு சொன்னாங்க. சண்டை போடுங்க, நில்லு, குறுக்க போயிடாத அப்படின்னாங்க. ஒருவரை தொழுகையில தடுக்கிறதா இருந்தா எவ்வளவு தூரம் தடுக்க முடியும்? நம்முடைய கை எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு. நம்ம சரிதா செய்யற அளவுக்கு தான் அந்த கேப் இருக்கும். நம்ம சரிதா செய்யற அளவுக்கு நமக்கு ஊடால அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க அவங்கள தடுக்கலாம், அவங்கள பிடிச்சி தள்ளி விடலாம். அதாவது அவங்க வந்துடாதீங்க அப்படின்றத செய்கையில காட்டுற அளவுக்கு செய்யலாம். இதைத்தான் சண்டையிடன்னு சொன்னாங்களே தவிர, தொழுகையில் நிற்கும் போது சண்டையிடன்னு சொன்னா ஓடி போய் சண்டை போறது கிடையாது. தொழுகை விட்டுட்டு அவங்க பின்னாடி அவங்க எங்க நின்னாலும் குறுக்க வந்துட்டாங்க போய் சண்டை போறது கிடையாது. சண்டை என்பது தொழுகையில் இருக்கிற வேலையில உங்களை தடுக்கிற அளவுக்கு தூரம் எந்த அளவுக்கு இருக்கோ, அவர்கிட்ட சண்டையிடுன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணுமே தவிர, அதை தாண்டி நம்ம சைதா செய்யற அளவை தாண்டி அந்த பக்கம் போனாங்கன்னு வைங்களேன், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அது உங்க தொழுகையும் பாதிக்காது, அவருடைய நன்மையும் பாழாக்காது. அவரும் மார்க்கத்துக்கு முரணா செயல்பட்ட மாதிரி ஆக மாட்டாரு, நீங்களும் மார்க்கத்துக்கு முரணா செயல்பட்ட மாதிரி ஆக மாட்டீங்க. என்ன ஒரு மக்களுக்கு அடையாளப்படுத்தலாம்னு சொன்னா, சுத்ராக்களை நம்ம வச்சுக்கலாம். நம்ம தொழுகிறோம் அப்படின்னா நம்ம சைதா டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் நம்ம சுத்ரா வைக்க போறோம், அதை தாண்டி நம்ம தூரம் வைக்க போறது கிடையாது. ஒரு போனோ வேற ஏதாவது ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்யலாம், நீங்க ஒரு சுத்ராவாக முன்னாடி வச்சுட்டீங்கன்னா இதுக்குள்ள வராதிங்க அப்படின்னு அடையாளப்படுத்துற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கெல்லாம் தூணுக்கு மத்தியில தொழுவாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப தூணு நின்றுகிட்டு தொழுவாங்க போல, அது அவங்க தடுப்புக்காக வச்சிருக்கலாம் அல்லது வேற ஏதாவது நோக்கத்துக்காக வச்சிருக்கலாம். இன்னைக்கு சில பள்ளிகள் எல்லாம் அங்கங்க சுத்ராக்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு பாக்குறோம். எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தொழுகையை தொழுவாங்க. அப்போ ஒரு ஈட்டியை சுத்ராவாக நிப்பாட்டி வச்சிருப்பாங்கன்னு வருது. அந்த சுத்ராவை தாண்டின பிறகு அந்த பக்கம் பெண்களும் கால்நடைகளும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவாங்க. அப்போ ரசூல்லா தொழுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈட்டி வச்சிருந்துருக்காங்க, அதை தாண்டி பெண்கள் போயிருந்திருக்கிறாங்க, அதை தாண்டி கால்நடைகள் போயிருக்குது. அப்ப ரசூல்லா போய் அதை தடுக்கல, பெண்கள்கிட்ட சண்டை போட்டாங்களா, ஏன் போறீங்கன்னு. அப்ப சுத்ரா என்பது அவங்க தொழுகையை சஜிதா செய்யற அளவுக்கு நான் நின்று இருக்கிறேன் அப்படின்னு அடையாளப்படுறதுக்காக ஒண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. அது போல நம்ம ஒரு முன்னாடி தேவைப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம். அப்படி தேவை இது பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நீங்க சங்கடப்பட தேவையில்லை. நம்ம சஜிதா செய்யற அளவுக்கு கை தடுக்கிற அளவுக்கு உள்ள தூரத்துக்கு உள்ள வராம நீங்க பாதுகாத்துட்டா போதுமானது. அதை தாண்டி போறவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களும் குற்றவாளி ஆக மாட்டாங்க, நம்மளும் குற்றவாளி ஆக மாட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு தொழுகையில டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சென்னையில இருந்து கேட்கிறாங்க, ஃபர்சானா அப்படின்றவங்க கேட்கிறாங்க, நாம் கொள்கை ரீதியாக பல பிரிவுகளாக இருக்கும் பொழுது ஒரு ஜமாத்தில் பேசி சில நல்ல வீடியோக்கள் அல்லது பயான் மற்றும் ஹதீஸ் போன்றவைகளை ஷேர் செய்வதோ ஸ்டேட்டஸில் வைப்பதோ கூடாது என்கிறார்களே. ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்வர்களாகவே இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் தவறு மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு அவர்களில் சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விடுவது சரியாகுமா, விளக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலே சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. ஒரு சகோதரரே ஒரு சகோதரி யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா காலத்துக்குமே அவங்களை ஒரு குற்றவாளியாவே பாக்குறது. அவங்க பேசுற பேச்சுக்களை கேட்கக்கூடாது, அவங்க எழுதுற புத்தகத்தை படிக்கக்கூடாது, அவங்களுடைய பயானுகளுக்கு போகக்கூடாது, அவங்க இயக்க நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. இதுவெல்லாம் இஸ்லாத்துடைய வரம்புக்கு எதிரானது. இஸ்லாம் அப்படி எங்கேயுமே போதிக்குதா அப்படின்னா கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு தவறு தப்பு நடந்து போச்சு. மனிதன் என்பவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது குலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதர்கள் பலகீனமாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மனுஷங்கிட்டையும் தப்பு இருக்கு, எல்லா மனுஷன் தவறு இருக்குது. பேசுற என்கிட்ட இல்லையா, கேட்கற உங்கள்கிட்ட இல்லையா, உலகத்துல வேற எந்த மனிதர்கிட்ட இல்லையா? தப்புக்கு அப்பாற்பட்ட மனுஷன் நான் சொன்னா அதை விட பொய் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது, அதை விட ஒரு மோசடித்தனம் வேற எதுவுமே கிடையாது. நாம அப்பழுக்கற்ற ஒரு இயக்கம், அப்பழுக்கற்ற ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா ஃப்ராடு தானே அர்த்தம். எல்லாத்திலையும் தப்பு இருக்கு, எல்லாத்தையும் குறை இருக்கு.
ஏன் அந்த மாதிரியான ஒரு கண்ணாடி போட்டே சமூகத்துல எல்லாரையும் பார்க்கணும்? தப்பு செஞ்சுட்டாங்க, அதுக்கு பிறகு அது வருந்துறாங்க, அது மன்னிப்பு கேட்கறாங்க. அவர் தப்பே செஞ்சு மன்னிப்பே அல்லாஹ் கேட்கல, அவரு போய் அல்லாஹ்ட்ட மறுமையில சொல்லட்டும். உலகத்துல மன்னிப்பு கேட்டாருன்னா மக்கள் மன்னிச்சிருவாங்க, அல்லாவும் மன்னிச்சிருவான். இல்ல நான் வீம்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு நின்னாங்கன்னா மறுமையில போய் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லட்டும். அதுக்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு, அவர் சொல்ற செய்தியில நல்லா இருக்கு, மார்க்கத்துல நல்ல செய்தியா சொல்றாப்புல, கரெக்டா சொல்றாப்புல, அவர் சொல்ல வந்த செய்தி வந்து இலகுவா எனக்கு புரியுது அப்படின்றதுக்காக வேண்டி நான் கேட்கலாமா, அவருடைய புத்தகத்தை படிக்கலாமான்னா தாராளமா படிக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் அஹ்ஸனஹு. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அவர்கள் கேட்க வேண்டியவற்றை கேட்டு அதிலே அழகானவற்றை பின்பற்றுவார்கள். கேளுப்பா, கேட்க வேண்டிய விஷயத்தை கேளு, தப்பு கிடையாது. அதுல இருக்கிற அழகானதை எடுத்து நீ பயன்படுத்து, அதுல உள்ள நல்ல செய்தியை நீ எடுத்து ஃபாலோ பண்ணு. அவர் கெட்டவர் என்பதற்காக வேண்டி அதை நீ புறக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் எந்த அளவுக்கு சொல்றாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருக்க ஷைத்தான் தான் ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுத்தான். குர்ஆன் ஆயத்துல் குர்சி இருக்கு, ஷைத்தான் இருந்து பாதுகாக்கணும் அப்படின்ற இந்த ஆயத்துல் குர்சிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ உறுதிப்படுத்தினாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஜகாத்து பொருளுக்கு பாதுகாவலர் இருக்கிறாங்க, சைத்தான் வந்து அள்ளிக்கிட்டே போறான், 3 நாளா தொடர்ந்து அள்ளிட்டு போறான். அப்ப அவங்களை பிடிச்சி ஒவ்வொரு நாளும் நிப்பாட்டி வாங்குறாங்க. 3ஆவது நாள் அவன் போகும்போது என்ன சொன்னா, நான் என்கிட்ட நீ பாதுகாப்பு தேடணுமா, நீ ஆயத்துல் குர்சி ஓதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க, அவங்ககிட்ட சொல்றாங்க. அவங்க கேட்டு சொன்னாங்க, அவன் பொய்யனா இருந்தாலும் அவன் சொன்னது சஹக்கு. என்னது? அவன் பொய்யன் தான், ஆனா சொன்ன செய்தி வந்து உண்மையான செய்தி அப்படின்னாங்க. அப்ப கெட்டவங்கிட்ட இருந்து கூட நல்லதை எடுத்துக்கலாம்னு இந்த செய்தியில இருந்து தெரியுதா இல்லையா? அப்ப அவங்க தப்பு செஞ்சவங்களா இருக்கட்டும், தவறு செஞ்சவங்களா இருக்கட்டும், ஆனாலும் ஒரு நல்ல செய்தியை அவங்க வந்து சொல்றாங்கன்னும் போது தாராளமா எல்லாத்துல இருந்து எடுத்துக்கலாம். இயக்க வேறுபாடு பார்க்காதீங்க, அமைப்பு வேறுபாடு பார்க்காதீங்க, தனி மனிதன் ஒதுக்காதீங்க. எல்லாரோடையும் அன்பாகவும் பாசமாகவும் சகோதரத்துவத்தோடு இருப்போம். அவங்கவுங்க செய்யற தப்பு அவங்கவுங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது. யாரையும் நம்ம வெறுத்துக்க வேண்டாம். அதுக்காக வேண்டி அவங்க பேச்சு கேட்க வேண்டாம், பயானை கேட்க வேண்டாம், எழுத்து கேட்க வேண்டாம்னு இந்த போக்கு என்பது ஒரு பெரிய குரோத உணர்வையும் பொறாமை சிந்தனையும் சமூகத்துல பிளவுகளையும் ஏற்படுத்துமே தவிர நல்ல எண்ணங்களையும் இணக்கங்களையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் எதை விரும்புறான்னா ஒற்றுமையும் சகோதர விரும்புறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன சொன்னாங்க? அல் முஸ்லிமும் அகுல் முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன், எல்லாமே சகோதரன் தான். அவன் கூட பறக்காம இருக்கலாம், ஆனா அவன் முஸ்லிம் சகோதரன் தான். அதனால அவர் தப்பு செஞ்சிட்டாருன்னா மருந்துனாருன்னா ஏத்துக்கிடுங்க, வருதலாட்டும் அல்லாஹ்ட்ட போய் மறுபடியும் பதில் சொல்லிட்டு விட்டு போமே தவிர இதை ஒரு குரோத போக்காம எடுத்துக்கொண்டு யார் இடத்துலையும் பேச வேணாம், பழக வேணாம், கேட்க வேணான்ற புத்தி ஒரு நல்ல செயல்பாடு இல்லை என்பதை புரிந்து எல்லோருடைய விஷயத்தையும் நம்ம கேட்டு நல்லதை எடுத்துக்கொள்ளலாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அடுத்த ஒரு சகோதரர் கேட்கிறாரு, பீர் முகமது அப்படின்றவங்க குவைத்துல இருந்து கேட்கிறாங்க, எனக்கு தொழுகையில் சிந்தனை மாறுகிறது, ஆனால் கண்களை மூடினால் சிந்தனை ஒரு நிலைப்படுகிறது, கண்களை மூடிக்கொண்டு தொழலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். என்ன சொன்னாங்க? நீங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே ஷைத்தான் வந்துருவான், அதை நினைச்சுப்பாரு இதை நினைச்சுப்பாருன்னு உங்களுக்கு சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, நீங்க தொழுகையில தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் நின்னீங்கன்னா உங்களை ஷைத்தான் விட மாட்டான். அப்பதான் ஊர் உலகத்தில் உள்ள எல்லா சங்கதியும் நினைவுக்கு வரும், அப்பதான் கணக்கு வழக்கு விவரத்துக்கு வரும், அப்பதான் பால் அடுப்புல வச்சது ஞாபகத்துக்கு வரும், அப்பதான் கல்லாவை பூட்டணுமா பூட்டலையா ஞாபகம் வரும், எல்லாமே வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஷைத்தான் வந்து இதை ஏற்படுத்துவான். அப்படி வந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி இடது பக்கமா இஷாரா அடிப்படையை துப்பிக்கிடுங்க. அடுத்த முகத்துல சுக்கிடக்கூடாது ஜமாத்துல. அது என்னன்னா அப்படி துப்புற மாதிரியான ஒரு இஷாரா செஞ்சுக்கிடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது ஏன் சொன்னாங்கன்னா ஷைத்தான் அந்த வேலையை பார்ப்பான்னு நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. அப்ப இந்த சிந்தனை தடுமாற்றங்கள் எல்லாத்தையும் இருக்கும். ஓரளவுக்கு நாம குர்ஆனை ஓதுவதில் நீங்க கவனம் செலுத்துங்க. தக்பீர் கட்டின பிறகு குர்ஆனை ஓதுவதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்குரியது, படைத்து பரிபாலிக்கூடிய அந்த படைப்பாளனுக்கே உரியது என்ற அந்த அர்த்தத்தை விளங்குவதை போல நீங்க அதுல கவனம் செலுத்தி ஓதுங்க. பொதுவா நம்ம தக்பீர் கட்டினா எப்படி ஓத நீங்க செஞ்சு பாருங்க. லாக்னு கட்டுறோம், அப்படியே ஓடுது, எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடுது. அது நம்ம கட்டினாலும் கட்டாட்டாலும் அதை ஓதி முடிச்சு துணை சூறா ஓதி ருக்குல ஓதி சஜிதால ஓதி டக்கு டக்கு டக்குன்னு தொழுது முடிச்சிடறோம். இது இப்படியா தொழுகை? ரசூலா இதான் சொன்னாங்க. ரசூல் அந்த தொழுகைய ஒரு முறை ஒரு சஹாபி தொழுகிறாங்க. அந்த தொழுகையில வந்து ரசூலா உட்காந்துருக்காங்க, தொழுதுட்டு வந்து சலான் சொல்றாரு. ரசூலா சொல்றாங்க, நீங்க தொழுவுல போய் மர தொழுங்கன்றாங்க. மர தொழுதுட்டாண்டா வந்து சொல்றாப்புல அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லான்னு. ரசூலா சொல்றாங்க, தொழுவுல நீங்க வர போய் தொழுங்கன்றாங்க. இதே மாதிரி 3 முறை வந்து சொன்ன பிறகு 3ஆவது முறை ரசூலா சொன்னாங்க, அந்த சஹாபி சொன்னாப்புல யார சொல்லா இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது,
3 முறை சலாம் சொன்னாங்க, 3 முறைக்கு ரசூலா மீண்டும் மீண்டும் தொழுவு சொல்லிட்டாங்க. உடனே ரசூலா எனக்கு இதுக்கு மேல வேற எதுவும் தெரியாது, அல்லாஹ்வும் ரசூலை அறிஞ்சவங்க அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூலா போய் நின்று தொழுகை எப்படி நிக்கணும், தக்பீர் எப்படி கட்டணும், தக்பீர் எப்படி நிதானம் கவனம் செலுத்தணும், ருக்கு எப்படி செய்யணும், சைதா எப்படி செய்யணும், எல்லாத்தையும் நிதானமா செய்ய சொல்லி கத்துக் கொடுத்துட்டு வராங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா கவனம் ரொம்ப தேவை, நிதானம் ரொம்ப தேவைன்னு தெரியுது. தொழுகையின் தக்பீர் கட்டினவனே ஓதி முடிச்சு உடனே சலாம் கொடுத்துட்டு வெளியே வர்றதுல எந்த ஃபாயதாவும் இல்லை, அந்த தொழுகைக்கு எந்த பலனும் இல்லாம போயிடும். அப்ப நம்ம இதை கவனம் செலுத்தினால் ஓரளவுக்கு ஓதுகிற சூறாக்களிலே, அதுல ஓதுகிற அந்த துவாக்களிலே நீங்க கவனம் செலுத்தினா உங்களை கவன சிதறல இருந்து ஓரளவுக்கு நீங்க கான்சன்ட்ரேஷனை ஒருமுகைப்படுத்த முடியும். அப்படியே உலக சிந்தனையே இல்லாம தொழுவணும்னு நினைத்தா அது தப்பு. அப்படிலாம் வராது. எல்லா மனுஷனும் மனிதர்கள் தான், மலக்கு கிடையாது. நமக்கு ஃபுல்லா உலக சிந்தனை இருக்கதான் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படி சிந்தனை இருந்தனாலதான் ஒரு தொழுவு முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா வேகமா வீட்டுக்கு ஓடுறான். எப்பவுமே ரசூல் அப்படி ஓட மாட்டீங்களா, ஏன் ரசூலா போறீங்கன்னு கேட்கும்போது, வீட்டுல ஜக்காத்துக்கு சொந்தமான ஒரு வெள்ளி கட்டி ஒண்ணு கொடுத்தாங்க, அதை மறந்து வச்சுட்டேன் வீட்டுல, தொழுகையில நினைவு வந்தேன்னு ஓடி போயிட்டு வந்தேன்னாங்க. அப்ப தொழுகையில வேற சிந்தனை வந்திருக்கா இல்லையா ரசூலாவுக்கு? ரசூல்லா ஒருக்கா சொல்றாங்க, நான் தொழுகையை நீளமா தொழுவும் தான் தக்பீர் கட்டினேன், பின்னாடி குழந்தைகளுடைய சத்தம் எனக்கு கேட்டனால பெண்கள் பதறுவாங்களே, பிள்ளை பசியில தவிக்குதுன்னு சொல்லி பெண்கள் பதறுவாங்களேன்னு சொல்லி தொழுகையை சுருக்கிக்கிட்டேன்றாங்க. அப்ப ரசூல்லாவுக்கு அந்த சிந்தனை வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரியான வெளி சிந்தனைகளுக்கும் ரசூல்லாவுக்கே வந்திருக்கும் போது நமக்கு நிச்சயமா வரும், வராம இருக்காது. அதை ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு ஒருமுகைப்படுத்த நீங்க முயற்சி பண்ணுங்க. சூறாக்களையும் துவாக்களையும் கவனம் செலுத்துங்க. கண்ணை மூடிக்கலாமா அப்படின்னா தற்காலிகமா எப்பயாவது ஏதாவது கான்சன்ட்ரேஷன் ஒருமைப்படுத்துறதுக்காக வேண்டி மூடிக்கலாமே தவிர நிரந்தரமா எப்பவுமே மூடிக்கிட்டே தொழுகிறது அப்படின்றது ஒரு சிறந்த வழிமுறை இல்லை. ஏன்னா ரசூல்லா என்ன சொல்றாங்க, உங்க பார்வைகளை மேல பார்க்காதீங்க, உங்க பார்வை பறிக்கப்படும் அப்படின்னு ரசூல்லா ஒரு செய்தியில சொல்றாங்க. மேல தொழுகை நேரத்துல நீங்க தக்பீர் கட்டி சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படியே சுட்டுவாங்க, இப்படிலாம் பார்க்க கூடாது. சொல்றாங்க தொழுகையில உங்க பார்வை மேல செலுத்தாதையும் தடுத்து இருக்கிறாங்க. அப்ப மேல செலுத்த கூட என்ன தெரியுது, கீழே செலுத்தலாம், நேரா பார்க்கலாம், மேலு கொண்டுதான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வை என்பது திறந்திருக்கணும்னு தெரியுது. மேல பார்க்க கூடாதுன்னா கண்ணை முடிக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலாம், கண்ணை முடின்னு சொல்லலையே. அப்ப மேல உங்களுடைய பார்வையை கொண்டு போகாம நேரா பாக்குறதோ கீழே பாக்குறதோ அதை தான் நம்ம செய்யணுமே தவிர எப்பயுமே கண்ணை மூடிட்டே தொழுதாதான் எனக்கு உரிமை வருதுன்னா அப்ப இந்த சொல்லுக்கு மாத்தமா செஞ்ச மாதிரி ஆயிடும். அப்ப இந்த சொல்லுக்கும் மாத்தமா ஆகக்கூடாது, ஒரேடியா கண்ணை மூடிட்டும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில எப்பயாவது உங்களுக்கு கண்ணை மூடுறோம், ஏதாவது ஒரு நிலையை ஒருமைப்படுத்துக்காக எப்பயாவது மூடிட்டோம்னா அது ஒரு குற்றத்துல வராது. ஆனால் மூடிக்கிட்டே தொழுவணும் அப்படின்னா இந்த நபி வழிக்கு மாற்றமா செஞ்ச மாதிரியும் ஆயிடக்கூடாதுன்றதை புரிஞ்சு இதையெல்லாம் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஓரளவுக்கு நம்ம அதை கவனத்தோடு தொழுகிற மக்களா மாறிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு சகோதரர் கேட்கிறாங்க, தஞ்சாவூர்ல இருந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, நிக்கா ஓதாமல் ரிஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் செய்து ஜமாத்திலும் ரிஜிஸ்டர் செய்யவில்லை என்றால் நமது சட்டப்படி செல்லுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தேவை இருக்கு போல இந்த கேள்வி. என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி காதல் திருமணங்கள் அல்லது வீட்டுல ஒத்துக்கொள்ளாதவங்க அந்த மாதிரி நேரங்கள்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் திருமணம் செஞ்சிடுறாங்க. அப்ப இந்த இந்த திருமணம் செஞ்சோம்னா நமக்கு மார்க்கப்படி கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்கறாங்க. முதல் ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இது கூடுமா கூடாதா அப்படின்றது நமக்கு ஈஸியா விளைக்கணும். மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு திருமணத்துடைய அடிப்படை ஒப்பந்தத்தை இஸ்லாம் நமக்கு எப்படி விளக்குதுன்னு சொன்னா, இருவருக்கும் மன ரீதியான சம்மதம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன ரீதியான சம்மதம் இருக்கணும். இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெண்ணுக்கான வழி கம்பல்சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வழி இல்லாமல் செய்யப்படுகிற திருமணம் ரத்து செய்யப்படும். வழி, பெண்ணுக்கான வழி பொறுப்பாளி, வழினா பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளி தகப்பனோ சின்னத்தாவோ பெரியத்தாவோ மாமாவோ ஜமாத்தாரோ அந்த பொறுப்பாளி அவங்க இல்லாம அந்த திருமணத்தை செஞ்சாங்கன்னா அது ரத்து செய்யப்படக்கூடியதுன்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அப்ப இந்த செட்டப் இருக்கான்னு பாருங்க. இரு குடும்பத்தார்ல கணவன் மனைவி அந்த திருமணம் செய்யப்படுகிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் முழு சம்மதம் இருக்கா, அந்த பெண்ணுடைய பொறுப்பாளிக்கு குடும்பத்தாருக்கு அந்த தகப்பனாருக்கு அதுல சம்மதம் இருக்கா, அதே போல அந்த திருமணத்துக்கு 2 சாட்சி இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அந்த திருமணத்துக்காக வேண்டி மணமகன் மணமகளுக்கு மணக்கொடையை கட்டாயமா கொடுத்தே ஆகணும். இஸ்லாம் சொல்ற வழிமுறை என்ன, ஆத்து நிசா சதக்காத்தின் நிகழா, பெண்களுக்கு மணக்கொடையை கட்டாயமா வழங்குன்னு இஸ்லாம் சொல்லுது. 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த 4 சப்ஜெக்டும் கரெக்டா இருக்கணும். நீங்க ஜமாத்துல பள்ளிவாசல வச்சு ரிஜிஸ்டர் பண்றீங்களா அல்லது போலீஸ் ஸ்டேஷன் வச்சு ரிஜிஸ்டர் பண்றீங்களா கோர்ட்ல வச்சு ரிஜிஸ்டர் பண்றீங்களா பிரச்சனை இல்லை. இந்த ரிஜிஸ்டர் முறையே முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சா? இல்ல. பதிவுன்றது இன்னைக்கு சட்டத்துக்காக நம்ம பதிவு பண்றோம். அன்னைக்கு ரசூலா காலத்துல இருந்ததுன்னா இந்த 4 தான். சம்மதம் இருக்கணும், மகர் இருக்கணும், சாட்சி இருக்கணும், பொறுப்பாளி இருக்கணும்.
இதுதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திருக்கு. இந்த 4ம் நம்முடைய திருமணத்தில் இருக்கான்னு பாருங்க. இதுல நிறைய இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வழி இருக்காது, சாட்சி இருக்காது, மகர் இருக்காது. எங்கேயோ ஓடி போவாங்க, அங்க போய் கல்யாணம் பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க, பதிவு பண்ணிப்பாங்க, நாங்க மேஜரு, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு வந்துட்டு நாங்க அப்பதான் வந்து நம்ம கல்யாணத்தை உறுதிப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வழிமுறையை இந்திய சட்டம் அனுமதிச்சிருக்கின்ற அடிப்படையில் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப இது வந்து என்னன்னா நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தாய் தந்தையுடைய சம்மதம் இல்லாம அவங்க மனசை நோகடிச்சு வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த மாதிரியான தவறுகளுக்கெல்லாம் இதை பயன்படுத்தி கொள்றாங்க. இதுல இடத்துல செய்யறதா இருந்தாலும் தப்பு கிடையாது, மார்க்க ரீதியா பதிவு பண்ணலாம். இந்த வரம்புக்குள்ள அது இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. பதிவு பண்றதே முதல்ல இந்திய சட்டத்துக்காகத்தான். கட்டாயமா பதிவு பண்ணலாம் இல்ல. இன்னைக்கு திருமணம் ஆயிடுச்சு, இவங்க தான் கணவன் மனைவி அப்படின்னு குடும்பம் நடத்த, ரேஷன் கார்டு எடுக்க, பாஸ்போர்ட் எடுக்க, இதுக்காக வேண்டிதான் இந்த பதிவுகள் எல்லாம் நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் இதை எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்க. ஜமாத் ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, அதே போல ரிஜிஸ்டர் ஆபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, கோர்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, எங்க பண்ணாலும் இந்த வரம்புக்குள்ளே இருந்தால் அது மார்க்கத்திலே கூடும். இந்த வரம்பு இல்லை என்றால் அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து இன்னொரு சகோதரர் என்ன கேட்கிறாங்கன்னா, தொண்டியில இருந்து கேட்கிறாங்க. தொண்டி ராமநாதபுரம். சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலில் தொழக்கூடாதா? தொழக்கூடாது என்பதற்கு 9வது அத்தியாயம் 107, 108 வசனங்கள் சாட்சியாக இருக்கிறது. இந்த வசனங்களுக்கு உட்பட்டு சுன்னத்துல் ஜமாத் சுன்னத்துல் பள்ளி இருப்பதினால் ஊர் முழுவதும் சுன்ன ஜமாத் பள்ளி இருந்தால் அந்த ஊரில் எந்த பள்ளியிலும் தொழக்கூடாது, வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். விளக்கம் தாருங்கள். இது ஒரு பெரிய சர்ச்சையான கேள்விதான். பல வருஷமா இது ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வசனத்துடைய புரிதல் நமக்கும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா 9வது அத்தியாயத்துல 107, 108 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனத்துடைய புரிதல் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா வந்து நீங்கள் மக்களுக்கு தீங்கிழைப்பதற்காக, அதே மாதிரி இறைவனை மறுப்பதற்காக, முஸ்லிம்களிடையே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக, அதே போல வந்து அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்வர்களுக்கு தங்குமிடமாக அதை ஒரு பள்ளிவாசலை கட்டிக்கொண்டு அவங்க நல்லதுதான் நாடுறோம், நாங்க வந்து தூய்மையானவர்கள் மாதிரி காட்டிக்கிறாங்க, அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு சாட்சியாளர், அவங்களுக்கு பொய்யர்கள் அப்படின்னு அந்த 9வது அத்தியாயத்துல 107, 108 வசனத்துல அல்லாஹ் சொல்றா, லாத்துக்கும் ஃபீஹி அபதா, நபியை நீங்கள் ஒரு காலம் நீங்க போய் அங்க தொழாதீங்க, ஆரம்ப காலத்துல கட்டப்பட்ட அந்த பள்ளி தான் நீங்க தொழுவதற்கு தகுதியானது அப்படின்னு இந்த வசனங்கள் எல்லாம் வரும். இந்த வசனத்தை மையப்படுத்தி கடந்த காலத்தை தொழக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிருந்தோம். ஆனா இதை மறு ஆய்வு செய்யும் பொழுது, இதை விரிவா உட்கார்ந்து யோசனை பண்ணும் பொழுது இந்த வசனங்கள் இன்னைக்குள்ள எந்த பள்ளிவாசலுக்கும் பொருந்தவே பொருந்தாது. இது முழுக்க முழுக்க முனாஃபிகின்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கட்டினாங்கல்ல ஒரு பள்ளிவாசல, அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி அல்லாஹ் பிரத்யேகமா இறக்கி இது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக கற்ற பள்ளிவாசல், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி மக்களை திசை திருப்பதற்காக முனாஃபிகின்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டி, நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டி இங்க வாங்க நீங்க தொழுவதுன்னு கூப்பிடுறாங்க. மக்களுக்கு தீங்கிழைப்பதற்காக, குஃப்ரன் இறைவன் மறுப்பதற்காக வேண்டி, இதுக்காக வேண்டி வந்து அவங்க செய்யறாங்க. முஸ்லிம்களை பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு செய்யறாங்க. இந்த பள்ளிவாசல லா தக்கும் ஃபீஹி அபதா, நபியே நீங்க ஒரு காலத்துல அந்த பள்ளிக்கு போயிடாதீங்கன்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த பள்ளிவாசலை கொண்டு வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா எல்லா சுன்னத்துல் ஜமாத்துக்கும் பொருத்தி இந்த பள்ளிவாசல் பாத்தீங்களா முஸ்லிம்களுடைய பிரிவினை ஏற்படுத்துறாங்க, ஷாஃபி ஹனஃபின் பிரிவு ஏற்படுத்துறாங்க, இறைவனை மறுக்கக்கூடிய மௌலூத் ஓதுறாங்க, அதே போல வந்து வட்டி வாங்கக்கூடிய நிர்வாகிகள் வச்சிருக்காங்க. இதனால இது பள்ளிவாசலே கிடையாதுன்னு அதை இதையும் மேட்ச் பண்ணி சொல்றாங்க. நீங்க நல்லா விளங்கிக்கணும், உலகத்துல கட்டப்படுகிற எல்லா பள்ளிவாசலும் பெரும்பாலும் நாம அறிந்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக தான் பள்ளிவாசல் கட்டுறாங்க. பள்ளிவாசலை வந்து யாருமே அல்லாஹ்வுக்கு எதிராக கட்டணும்னு கட்டுறது இல்லை. அங்க உள்ள நிர்வாகிகளுடைய புரிதல், அவங்க அல்லாஹ் ரசூலை விளங்காதது, குரானை சரியா படிக்காதது, ஹதீஸை சரியா விளங்காதது, குறிப்பாக அங்க உள்ள ஆலிம்கள் சரியாக சத்தியத்தை சொல்லாம மறைச்சதனுடைய விளைவுதான் அவங்க இந்த தர்காவுக்கு போறது, மௌலூத் ஓதுறது, ஃபாத்தியா ஓதுறது, கத்தம் ஓதுறது, அங்க சில தப்பான காரியங்களை செய்யறாங்களே தவிர எந்த பள்ளிவாசல் நீங்கள் கேளுங்கள், மைதன் ஆண்டவர்னு பள்ளிவாசல் பேர் வச்சிருந்தாலும் இந்த பள்ளிவாசல் யாருக்குப்பா கட்டணும்னு கேட்டா அல்லாஹ்வுக்காக கட்டணும் சொல்லுவோம். பேரு மைதன் ஆண்டவர் வச்சிருப்பான், ஆனா கேட்டா பள்ளிவாசல் யாரு கட்டுறது? அல்லாஹ்வுக்கு. அவங்க அல்லாஹ் கட்டினாங்களா? அவங்க முனாஃபிகின்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக கட்டினாங்க. இன்னைக்குள்ள எந்த முஸ்லீமும் அப்படி கட்டுறது இல்லை. அப்படி ஒரு முஸ்லீம் கட்டினாங்க என்றால் நீங்க பொருத்திக்கலாம் தாராளமா. இந்த வசனத்தை கொண்டு போய் இவங்க இதுக்குதான் கட்டினாங்க, இவங்க இப்படிதான் அநியாயம் பண்ணாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பொருத்தி போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா 100% அக்செப்டபிள், அதை அக்ரி பண்ணலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அது இல்லாம இத மாதிரியான விஷயத்த வந்து சம்பந்தம் இல்லாத விஷயத்த பொருத்தி இன்னைக்குள்ள எல்லா பள்ளிவாசலும் அப்படிதான், அதனால நீங்க அந்த பள்ளிவாசலை தொழக்கூடாதுன்றாங்க. நல்லா ஒரு விஷயத்த விளங்கிங்க,
பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியதுதான். அன்னல் மசாஜித் லில்லா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது, அதிலே அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்காதீர்கள். எல்லாமே பள்ளிவாசல் தான் அல்லாஹ்வுக்குரியது, அதுல வேற யாரையும் அழைக்காதவங்க என்ன செய்யறாங்க, நாங்க மௌலூத் ஓதுறாங்கல்ல, வேற ஆள் அழைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்க தொழக்கூடாது அப்படின்னா அந்த நிர்வாகம் தப்பு செய்யறாங்கன்னு அர்த்தம். ஒரு குர்ஆனுங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய இது சத்தியம், இதுல எந்த வகையான முரண்பாடும் நீங்கள் காண மாட்டீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல முரண்பாடுலாம் இருக்கு, இதுல பொய்யெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன், அவர் சொல்றதுனால அது குர்ஆன் இல்லாம போயிடுமா? அவருக்கு புரிதல் இல்லை, அவருக்கு விளக்கம் இல்லை, அவர் ஆய்வு செய்யல, அவரு தப்பா பாக்குறாரு அப்படின்னு சொன்னா அதனால சத்திய வேதம் வேதமா இல்லாம போயிடாது. ஒரு நிர்வாகம் அங்க தப்பு பண்றாங்க, பள்ளிவாசல் இறைவனுக்கு கூறுறதுதான், அந்த நிர்வாகம் அங்க தப்பு பண்றாங்கன்னா நிர்வாகத்தை ரிசால்வ் பண்ணுங்க, அதை தூக்கி போடுங்க, அவங்களுக்கு திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால அல்லாஹ்வுடைய ஆலயம் இல்லாம போய் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுக்குரியன, அதிலே அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க கூடாது என்றால் நமக்கு இருக்கிற கட்டளை. நான் பள்ளிவாசல் கட்டி நிர்வாகியா இருந்தேன்னா அதுல அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க கூடாது, அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் தான் வணங்கணும்ட்டான், நான் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டேன் அதனால பள்ளிவாசல் புனிதம் கெட்டு போவாது. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் செய்யக்கூடாத இடத்துல செஞ்சுட்டேன், வட்டி வாங்க கூட அல்லாஹ் சொல்லிட்டான், நான் வட்டி வாங்கிட்டேன், நான் இப்ப தப்பு செஞ்சுட்டு அர்த்தம். அதனால வட்டி நான் வாங்கிட்டேன்னா அது ஹலால் ஆயிடுமா, நான் வாங்கிட்டேன்னா அது ஹராம் ஆயிடுமா? எல்லாம் ஹராமாக்கி வச்சிருக்கிறான். நான் பாவத்தை செஞ்சுட்டேன், தப்பு செஞ்ச அர்த்தமே தவிர அதனால் அந்த இடத்தினுடைய புனித தன்மை எதுவுமே கெட்டு போவாது. அது அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். தாராளமாக நீங்க அந்த பள்ளிவாசலை தொழுவலாம். இணை வைக்கக்கூடிய இமாம் இருந்தாருன்னா அந்த இமாமை நீங்க பின்பற்றது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய பட்டியலை போடும்போது அவர்கள் அல்லாஹ்வுக்கும் மறுமையை நம்பணும், தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், வமை எஹ்ஷ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அவங்க பயப்படக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். இன்னொரு இடத்துல அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் இணை கற்பிக்க கூடாது, இணை கற்பிப்புக்கு தானே சாட்சி கூறிக்கொண்டிருக்க நிலையில் அல்லாஹ்வின் பள்ளிவாசல் நிர்வகிப்பது தகாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பள்ளிவாசல் நிர்வாகத்திலேயே பெரிய நிர்வாகம் இமாமத்து நிர்வாகம் தான். அதுல இணை கற்பிச்சுட்டு ஒருத்தர் இமாமா இருக்கிறாருன்னா உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சா நீங்க அவாய்ட் பண்ணீங்க. ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க, இமாம் தொலை வைக்கிறாரு, அவரை பத்தி ஒண்ணும் தெரியலன்னா நமக்கு அதை பத்தி கேள்வியே கிடையாது, நம்ம துருவி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. வலா தஜஸ்ஸஸு, நீங்க துருவி ஆராயாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த அடிப்படையில யாரையும் துருவி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமா நம்ம என்ன செய்யலாம், அந்த இமாமை பின்பற்றி தொழுதலாம். வெளிப்படையா இணை கற்பிக்கிறான்னு தெரிஞ்சா அவாய்ட் பண்ணீங்க. பள்ளிவாசல போய் தொழுவலாமன்னா தாராளமா தொழுவுங்கள். பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியன, அதனால பள்ளிவாசல போய் நம்ம தொழலாம். இந்த வசனத்தை மையப்படுத்தி சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல தொழக்கூடாதுன்னு சொல்லுகிற அந்த ஃபத்வா என்பது என்னுடைய பார்வையில அது தவறானது என்பதை புரிந்து தாராளமா நீங்க தொழுவலாம் அப்படின்னு நான் தெரியப்படுத்துறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஏராளமான கேள்விகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதற்கான பதில்களை அறிந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். இதற்காக உழைக்கிற பாடுபடுகிற அனைத்து மக்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் கைரா.